வணக்கம். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் நமது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களையும் நமது காங்கிரஸ் கட்சியை பற்றியும் அவதூறான தவறான கருத்துக்களை கூறியிருந்தார். குறிப்பாக அவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொன்னாருன்னு நான் யோசித்து பார்த்ததில் அவர் பாஜகவோட டி டீமாக செயல்பட உள்ளார். நம்ம ஊரில் ஏபிசிக்கே வேலை இல்லை, இவர் டி டீமாக உத்தமபுத்திரமாய் இங்கே பேசுகிறாரு. மெயினாக அவரை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. அவர் பேட்டியில் சொல்கிறாரு, ஆனஸ்ட் மல்லாடின்னு அவர் தான் சொல்லிக்கிறார். அவரை சொல்லிக்கிறார். சார், நான் உங்களை ஒன்று கேட்குறேன் சார், மல்லாடி சார், காங்கிரஸ் தொண்டனா உங்களை பார்த்து கேட்குறேன் சார், நீங்கள் யாருக்கு ஆனஸ்டாக இருந்தீங்க சார்? உங்கள் பேட்டியில் சொல்கிறீங்களே, பெரியவர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் யானத்துக்கு நல்லது செய்தார், அவருக்கு நீங்கள் ஆனஸ்டாக இருந்தீங்களா? அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய நீங்கள் வழிவகை செய்தீங்களா? அவருக்கு எதிர்ப்பான வேலையில் இருந்தீங்களா? அவர் ஆட்சி செய்ய விட்டீங்களா? நீங்கள் ஆனஸ்டாக இருந்தீங்களா சார் அவருக்கு? அப்புறம் பெரியவர் சண்முகத்துக்கு ஆனஸ்டாக இருந்தீங்களா? சொல்லுங்கள் சார். அதற்கு மேலே இப்போ குற்றம் சாட்டுறீங்களே, இத்தனை வருஷம் காலம் கழிச்சு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, ஐயா வைத்திலிங்கம் ஐயா அவருக்கு ஆனஸ்டாக இருந்தீங்களா? இதற்கெல்லாம் மேலே உங்களையே நம்பி ஆட்சி செய்தாரே புரட்சி முதல்வர் நாராயணசாமி சார், அவருக்காச்சும் நீங்கள் ஆதரவாக இருந்தீங்களா, இல்லை ஆனஸ்டாக இருந்தீங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு காலம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் தேர்தலில் கடை கட்டுறீங்க. ஒரு தேர்தலையும் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் ஒரு கடை விரிப்பார். அவர் ஒரு கணக்கு வைப்பார், யார் முதல்வராக வரணும்ன்ட்டு. அந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி மாறுவார். அவர் ஆனஸ்ட்னு சொல்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, 2016 என்ஆர் சார் ஆட்சியில் யானத்துக்கு நல்லது செய்தார்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தால் அவர் ஏன் 2016 காங்கிரஸ் கட்சியில் நிற்கணும்? அவருக்கு நல்லது செய்த பெரியவர் ஜானகிராமன் கூடயும் அவர் இல்லை, அவருக்கு நல்லது செய்த என்ஆர் கூடயும் இல்லை, சோனியா காந்திக்கும் அவர் ஆனஸ்ட் இல்லை, இளம் தலைவர் ராகுல் காந்திக்கும் அவர் ஆனஸ்ட் இல்லை. இதுக்கெல்லாம் மேலே ஆந்திராவில் யார் முதல்வராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனஸ்ட்னு சொல்லுவார். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சார் அவர்களுக்கு நான் தலை வணங்குறேன், நான் உங்கள் கட்சியிலே வரலாம் பேட்டி கொடுத்துருப்பாரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடு சார் வந்தாருன்னா அவர் கூட ஓடுவார். இவருக்கு நிலைப்பாடு இல்லைன்னு ஆந்திரா மக்களுக்கும் தெரியும், என்ன மாதிரி புதுச்சேரியில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். 1996 நீங்கள் புதுவையில் எப்படி இருந்தீங்க? எல்லாம் 85 பற்றி பேசுகிறாங்க. நான் 96 அவரோட நிலைமை என்ன, 96 பிறகு அவருடைய வளர்ச்சி என்ன, அதை அவர் மக்களோட விளக்கணும். இது இல்லாமல் யானத்தில் குஜராத்தோட அரசாங்கத்துக்கு சொந்தமான பெட்ரோலியம் கார்பரேஷன், அதாவது ஜிஎஸ்பிசின்னு சொல்லுவாங்க, குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனி, அது யானத்தில் வராமல் தடுத்தது யார் சார்? ஏன் சார் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நீங்கள் ஆதரவாக செயல்பட்டீங்க? அதை சொல்லுங்கள் சார். இப்போ உங்கள் அரசியல் லாபத்திற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக நீங்கள் கூறி இருக்கிறீங்களே, சொல்லுங்கள் சார். நீங்கள் யாருக்கு லாயல், நீங்கள் யாருக்கு ஆனஸ்ட்? நீங்கள் குமர்ற கடவுள்கிட்ட போய் நீங்கள் வேண்டி பாருங்கள், ஏன் நான் ஆனஸ்டா இல்லை, ஏன் நான் சண்முக தலைவருக்கு ஆனஸ்டா இல்லை, ஏன் பெரியவர் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு ஆனஸ்டா இல்லை, ஏன் வைத்திலிங்கம் சாருக்கு ஆனஸ்டா இல்லை, ஏன் புரட்சி முதல்வர் நாராயணசாமி ஐயாவுக்கு ஆனஸ்டா இல்லை? நினச்சி யோசிச்சு நீங்கள் பேட்டி கொடுங்க சார். நீங்கள் வைக்கிற கடை இங்கே பாண்டிச்சேரியில் போனி ஆகாது சார். நம்ம அனைவருக்கும் தெரியும், மல்லாடி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ஆசை இருக்கு. இதற்காக அவர் 2 முறை என்ஆர் சாரை போய் பார்க்குறாரு. 2 முறை ராஜ்யசபா எம்பியை என்ஆர் மறுக்கிறாரு. ஏன் மறுத்தாரு சார்? மல்லாடி சார், உங்களுக்கு ஏன் எம்பி அவர் ரெஃபர் பண்ணல? உங்கள் நேமே பரிந்துரை பண்ணல. ஏன்? பிகாஸ் யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட், யூ ஆர் நாட் ஆனஸ்ட். யூ ஆர் ஆனஸ்ட் டு ஹூம் சார்? யூ ஆர் நாட் ஆனஸ்ட் டு எனி ஒன். யூ ஆர் நாட் ஆனஸ்ட் டு எனி ஒன் சார். நீங்கள் யாருக்குமே ஆனஸ்டாக இருந்ததில்லை. அதனால தான் உங்களை தொடர்ந்து என்ஆர் ஐயா அவர்கள் ராஜ்யசபாவுக்கு மேல் சபைக்கு உங்களை அனுப்ப மாட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கின்னு இந்த காரணத்தெல்லாம் திருத்தி நீங்கள் வாங்க, நாங்களும் பதில் சொல்கிறோம். வணக்கம்.